வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தினமலரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு அனுப்புவதாக 2 கோடி ரூபாய் நிதி மோசடி. மாணவிகள் இளம்பெண்களை மிரட்டி ஆபாச படங்களை பதிவிட்ட இளைஞன் கைது. பலாப்பழத்தில் ஏற்பட்ட மோதல், மகளை இரும்பு தடியால் தாக்கிக் கொன்ற தந்தை. தமிழர் பகுதியில் அரங்கேறிய கொடூரம், கணவனை துண்டு துண்டாக வெட்டி மலசலக்கூட குழியில் போட்ட மனைவி. கச்சதீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுங்கள், அர்ஜுனா எம்பி ஆவேசம். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் MK ஸ்டாலின். கிண்ணியாவில் வடிகாலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாக்கிய லொரி. ATM இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி, பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். கனேமுள்ள சஞ்சீவ கொள்ளை விவகாரம், சக்தி வாய்ந்த பாதாள உலகத் தலைவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி. தொடர்பென விரிவான செய்திகள். வெளிநாடு வேலை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் பண மோசடி செய்த இருவரை வெளிநாட்டு வேலைகள் வாய்ப்பு பணியக அதிகாரிகள் திங்கட்கிழமை கைது செய்தனர். சம்பவத்தில் ஹங்குரன்கேத்த ரெக்கிலஸ் கட பிரதேசத்தை சேர்ந்த தம்பதியினரே கைது செய்யப்பட்டுள்ளனர். ருமேனியா நாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த ஆண் பெண் இருபாலரிடமும் 213 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தை மோசடி செய்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச அரசியல்வாதி ஒருவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் சில காலத்துக்கு முன்னர் ருமேனியாவில் தொழில் செய்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி நிலைய மாணவிகள் மற்றும் இளம்பெண்களை இலக்காக கொண்டு மோசடி மற்றும் மிரட்டல் செயல்களில் ஈடுபட்ட 24 வயதுடைய இளைஞன் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அம்பாறை சேர்ந்த இந்த சந்தேக நபர் பிப்பல பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் பெண்களுடன் நட்பாக பழகி பின்னர் அவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்து அவற்றை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை மிரட்டியுள்ளார். மிரட்டி அந்த பெண்களிடம் இருந்து மேலும் பல தனிப்பட்ட புகைப்படங்களை பெற்றுக் கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் கைபேசியை ஆய்வு செய்தபோது சுமார் 700 இளம்பெண்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் சிலரின் தனிப்பட்ட புகைப்படங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. தனது அடையாளத்தை மறைக்க டெலிகிராம் கணக்குகளில் போலி பெயர்களை பயன்படுத்தியதுடன் அழைப்புகள் வராதவாறும் அமைப்புகளை மாற்றியமைத்திருந்தார். பயம் மற்றும் அவமானம் காரணமாக பல மாணவிகள் புகார் அளிக்க முன்வராத நிலையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிபில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பலாப்பழத்தால் ஏற்பட்ட தர்க்கத்தை அடுத்து மகளை இரும்பு தடியால் தாக்கி படுகொலை செய்த தந்தை ஒருவரை களுத்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் களுத்துறை வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் வஸ்கடவ பிரதேசத்தைச் சேர்ந்த திலினி மதுஷானி என 35 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே உயிரிழந்துள்ளார். மகளும் தந்தையும் களுத்துறை வடக்கு பிரதேச சபையில் அருகருகே உள்ள 2 வீடுகளில் வசித்து வந்துள்ளனர். எனினும் இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக மகள் தனது கணவன் மற்றும் சிறு மகளுடன் வஸ்கடவ பிரதேசத்தில் உள்ள வாடகை வீடொன்றுக்கு சென்று வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தந்தை மகள் முன்னர் வசித்த கள்ளுத்துறை வடக்கு காணியில் உள்ள பலாமரத்தில் இருந்து பழம் ஒன்றை பறித்துள்ளனர். இதுகுறித்து அயலவர்கள் ஒருவர் மகளுக்கு தொலைபேசி ஊடாக தகவல் வழங்கியுள்ளனர். அதனையடுத்து மகள் அந்த இடத்துக்கு வந்து தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரான தந்தை வீட்டில் இருந்த இரும்பு தடியால் மகளின் தலையில் தாக்கியுள்ளமை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. தாக்குதலை நடத்திய பின்னர் சந்தேக நபர் பயன்படுத்திய இரும்பு தடியுடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த நிலையில் மகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மூர் வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியில் போட்ட நிலையில் குறித்த சடலம் திங்கட்கிழமை மன்னார் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார்
மன்னார் மூர்தூர் வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை ஞாயிற்றுக்கிழமை 3 துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு வலசலக்கூட குழிக்குள் போட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த மன்னார் போலீசார் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதிவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த குறித்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதிவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசல கூடக்குழியில் இருந்து எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்று தெரிய வருகிறது. குடும்ப தகராறு முற்றிய நிலையில் மனைவியால் கணவன் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உரப்பையில் போட்டு வீட்டின் மலசலக்கூட குழிக்குள் வீசப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கச்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள், அவர்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று எம்பி ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அர்ச்சுனா எம்பி குறிப்பிடும் போது எமது இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதல்வராக உள்ள விஜய்க்கு அடக்கப்பட்ட தமிழன் என்ற ரீதியில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்த அர்ச்சுனா எம்பி தனது பாராட்டுக்களையும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். விஜய் கச்சத்தீவு கேட்டதற்கு ஜனாதிபதி வழங்க முடியாது என்று கூறினார். ஆனால் கச்சத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும், தமிழ் மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் ஆளும் கட்சியான திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தாவேக 233 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 இடங்களில் வென்றுள்ளது. ஆனால் பெரும்பான்மை இல்லாததால் தொங்கு சட்டசபை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆளுநர் அவர்களை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். ஆளுநரிடம் தனது ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோனா பகுதியில் லொரியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லொரியின் சாரதி எவ்வித காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளார். மூதூரில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த பொதிகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் லொரி பயணித்துக் கொண்டிருந்த போது அதன் இயக்க சக்கரம் திடீரென்று இறுகியதால் சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளது. இதன் காரணமாக வீதியை விட்டு விலகிய லொரி அருகில் இருந்த வடிகானுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது லொரியில் பயணித்த எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் வாகனத்திற்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டனில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் 2 ATM இயந்திரங்களை உடைக்க முயன்ற இளைஞரை கண்டுபிடிப்பதற்காக ஹட்டன் குற்றப்புலனாய்வு போலீஸ் பிரிவு அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அதிகாலையில் வங்கி கிளைக்கு வந்த சந்தேக நபர் 2 ATM இயந்திரங்களை உடைத்து பணத்தை திருட முயன்றபோது அந்த முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வங்கி ஒழுங்குமுறை ஆணையம் அந்த சந்தேக நபரை 2 ATM இயந்திரத்தை உடைக்க முயன்ற தொடர்பான பாதுகாப்பு கேமரா காட்சிகள் மற்றும் புகைப்படங்களை சமர்ப்பித்து ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. இதன்படி சந்தேக நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்றப்பிரிவு ஹட்டன் 076-167-0258 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நிஷாந்த டி சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு விசாரணைகள் தொடர்பாக வெலிசர உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பாதாள உலகக்குழு தலைவரான சமீந்தர் ரவி ஜெயநாத் என்ற தெமெட்டகொட சமீந்தவின் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிபதி அசங்கேஎஸ் போதகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவ கடந்த ஆண்டு புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தின் பிரதிவாதிகள் கூட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு எதிராக 3 வழக்குகளில் முன்னிலையாக்குவதற்கு பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து விசேட பாதுகாப்பின் கீழ் அவர் அழைத்து பெறப்பட்ட நிலையில் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்.
சிறப்பு குற்றவாளியாக கனியமுள்ள சஞ்சீவ் வழக்கு புதுக்கடை நீதிமன்றம் இலக்கம் 5 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த மீதமுள்ளவர்கள் அகற்றப்பட்டு கதவுகள் மூடப்பட்டன. இதற்கிடையில் சட்டத்திரணி போல் வேடமிட்டிருந்த துப்பாக்கிதாரி விசாரணை கூண்டில் இருந்த கனியமுள்ள சஞ்சீவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு துப்பாக்கியை அவ்விடத்தில் விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் பின்னர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.